பாஜக பாமக இடையே கூட்டணி உருவாகி உள்ளது. 10 பாராளுமன்ற தொகுதிகளும் ஒரு மேலவை நியமன உறுப்பினர் பதவியும் தருவதாக வாக்களித்து இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. இதை பற்றி மதிமாறன் அவர்கள் ஒரு பதிவை இட்டுள்ளார். அவற்றை பார்ப்போம். நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? பாஜகவோடு கூட்டணி வச்சா அதிமுகவோடு கூட்டணி வச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அது சரி, பாஜக பாமகவிற்கும் என்ன வித்தியாசம்? அது தீவிரவாத மதவாத கட்சி, இது தீவிர ஜாதியவாத கட்சி. மதவாதத்திற்குள் ஜாதி இருக்கு, ஜாதியத்திற்குள் மதவாதம் இருக்கு. அதாவது பாஜக உள்ள பாமக இருக்கு, பாமக உள்ள பாஜக இருக்கு. வன்னியர்கள் உட்பட பிற்படுத்தப்பட்ட இந்துக்களின் கல்வி வேலை வாய்ப்பு 10 ஆண்டுகளாக பாழ்படுத்தியது பாஜக தான். அதோடு கூட்டணி வைக்கிறது பாமக. பாஜக வன்னியர்களுக்கு என்ன செஞ்சுச்சு என்று அன்புமணியால் கேட்க இயலாது. மாறாக திமுக வன்னியர்களுக்கு என்ன செய்தது என்ற பொய்யை உரத்து கேட்பார். உழைக்கும் மக்களான வன்னியர்களுக்கு மிக பிற்படுத்தப்பட்டோர் கல்வி வேலை வாய்ப்பில் முக்கியத்துவம் இல்லை. பாமகவிற்கு தேர்தல் அங்கீகாரம் கிடைக்கும் அளவிற்கு சீட்டு கொடுத்ததும் திமுக தான். அன்புமணியை ஒன்றிய அமைச்சராக்கியதும் திமுக தான். பாஜக பாமக கூட்டணிக்கு அமோக வாய்ப்பு இருக்கிறது. முயற்சித்தால் ஒரே ஒரு தொகுதியிலாவது டெபாசிட் வாங்கலாம். இந்த கூட்டணியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் நண்பர்களே.